சென்னை சேத்துப்பட்டு எழும்பூர் இடையே ஒரே தடத்தில் எதிரெதிரே மின்சார ரயில்கள் வருவதாக இணையத்தில் பரவும் தகவல் தவறானது என சென்னை கோட்ட ரயில்வே நிர்வாகம் மறுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் புனரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இன்று முதல் பிப்ரவரி 20 முதல் ஏப்ரல் 5 வரை, அதாவது 45 நாட்களுக்கு சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரையிலும், அதே போல் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரையிலும் இயக்கக்கூடிய வழித்தடமானது மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக சென்னை கோட்ட ரயில்வே நிர்வாகம் சார்பில் செய்தி குறிப்பு மட்டுமல்லாமல் செய்தியாளர்கள் கூட்டத்திலும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த நிலை இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பதை அடுத்து சென்னை கடற்கரையிலிருந்து எழும்பூர் வழியாக செல்லக்கூடிய மின்சார ரயில் 5வது வழித்தடத்திலும், அதே போல் தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை செல்லக்கூடிய மின்சார ரயில் 6வது வழித்தடத்திலும் செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதன் காரணமாக இன்று காலை முதல் இந்த வழித்தடத்தை பயன்படுத்தக்கூடிய ரயில் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளானதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை எழும்பூரில் இருந்து சேத்பட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய வழித்தடத்தில் அடுத்தடுத்து 2 ரயில்கள் ஒரே தடத்தில் வந்ததாகவும் எதிரெதிரே வந்திருக்கக்கூடியதாக இணையத்தில் வெளியான வீடியோ காட்சிகள் தவறானது என சென்னை ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கு காரணம் சென்னை தாம்பரத்திலிருந்து கடற்கரைக்கு வரக்கூடிய மின்சார ரயில்கள் சேத்துப்பட்டுக்கும் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய லூப் லைனில் அதிக காலதாமதம் எடுத்துக்கொள்வதால், கடக்க வேண்டிய காலதாமதம் அதிகமாகுவதால் பின்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய மின்சார ரயில்கள் இதன் பின்னே ஒன்றன் பின் ஒன்றாக நிற்கும் காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இது போன்ற சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை எனவும், அதே போல் சேத்துப்பட்டு எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு இடையே கடக்கக்கூடிய லூப் லைனில் காலதாமதம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் இந்த காலதாமத்தை தவிர்ப்பதற்கு தேவையான வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் இனி வரும் நாட்களில் எடுக்க வேண்டும் என ரயில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய பயணிகள் முன்வைத்துள்ளனர். அதன் காரணமாக சென்னை, அதாவது விரைவு ரயில் பாதையில் இருக்கக்கூடிய வழித்தடத்தை காலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு விரைவு ரயில் பாதையில் எந்த ஒரு விரைவு ரயில்களும் வராமல் இருப்பதால் அந்த மாதிரியான நேரத்தில் மின்சார ரயில்களில் வழித்தடத்தை பயன்படுத்தினால் இது போன்ற கூட்ட நெரிசல் தவிர்க்கப்படுவதுடன் காலை நேரங்கள் மட்டுமல்லாமல் மாலை நேரங்களில் வந்து செல்லக்கூடிய ரயில் பயணிகள் கரெக்டான நேரத்திற்கு அவரவர்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைகளுக்கு செல்ல முடியும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர். இன்று முதல் நாள் என்பதால் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை சென்னை கோட்ட ரயில்வே நிர்வாகம் என்னென்ன பயணிகளின் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன, அதே போல் வரும் நாட்களில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்ற தகவலையும் முன்வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.